Hi friends, welcome to Robo Garden. இன்னைக்கு நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஒரு கரைசலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கரைசலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த பயிரூக்கியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த பூச்சி விரட்டியாகவும் இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி வந்து தயாரிக்கிறது, இதை எப்படி செடிகளுக்கு பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னையோட வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே தோட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஒன்று ஒன்றா சரி செஞ்சுட்டாலே பூச்செடிகளில் நிறையா வந்து பூக்கள் வந்து பூத்து குலுங்கும். அதே மாதிரி காய்கறி செடிகளில் நிறையா வந்து காய்கள் வந்துட்டு வைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பிரச்சனை அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, செடிகளில் வந்துட்டு நிறைய மொட்டுகள் வரும். ஆனால் பூ வந்துட்டு சரியாக வந்துட்டு மலரவே மலராது. அப்படியே வந்துட்டு அந்த மொட்டுகள் வந்து கருகி போயிடும். சில சமயம் வந்து கீழே வந்து விழுந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி நிறைய பூச்செடிகளில் வந்து பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி காய்கறி செடிகளில் வந்து பார்த்திங்கன்னா காய்கள் வரும், வெம்பி வந்து கீழே விழுந்துடும், இல்லைனா மஞ்சள் நிறத்தில் ஆகிடும். அப்படியே வந்து அந்த பிஞ்சுகள் வந்துட்டு கருகி போயிடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. அடுத்தது முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இலைகள்லாம் வந்துட்டு மஞ்சள் நிறத்தில் மாறிடும். அந்த மாதிரி மஞ்சள் நிறத்தில் மாறும்போது செடிகள் வந்து வளர்ச்சியே இல்லாமல் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரியே வந்துட்டு இருக்கும். ஸோ இது கூடயே நம்மளுக்கு வந்துட்டு இன்னொரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தோட்டத்தில் வந்து பூச்சி பிரச்சனை தான். ஸோ விதவிதமான பூச்சிகள் வந்துட்டு வரும். வெள்ளைப்பூச்சி, அஸ்வினி பூச்சி, புழுக்கள், அந்த மாதிரிலாம் நிறைய வந்து பூச்சி பிரச்சனை இருக்கும். மழை காலமாக இருந்ததுன்னா நம்ம சொல்லவே தேவையில்லை. நம்ம மண்ணில் வந்துட்டு நத்தைகள் வந்து வரும். ஸோ அந்த நத்தைகள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாற்றுகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கடிச்சிடும். பெரிய வந்துட்டு பால்சம் செடிலாம் வந்து தண்டோடே வந்து பார்த்திங்கன்னா கடிச்சு வச்சிடும். அதுக்கப்புறம் மண்ணில் வந்துட்டு நிறைய மரவட்டை இருக்கும். என்னோடய தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான மரவட்டை வந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மண்ணுக்குள்ளே இருந்துக்கிட்டே நிறைய பூச்சிகள் வந்துட்டு நம்மளோட செடிக்கு வந்து பிரச்சனையை கொடுக்கும். இப்போ வேர்க்கரையெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வேர் ஃபுல்லாத்தையுமே வந்து அரிச்சு எடுத்துரும். ஸோ இது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு கரைசல் தான் நம்ம இன்றைக்கி வந்து ரெடி பண்ண போகிறோம். இது தயாரிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு செலவு வந்துட்டு பார்த்திங்கன்னா தேவையே கிடையாது. தேவையில்லைன்னு தூக்கி போடக்கூடிய பொருள்லேருந்து தான் இந்த கரைசலை நம்ம வந்து தயாரிக்க போகிறோம். சரி வாங்க இதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறமா இதை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கரைசல் வந்துட்டு நான் தயாரித்து வச்சுருக்கேன். இதை வந்துட்டு எந்த ரேஷியோவில் நம்ம வந்து செடிகளுக்கு பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா 1:10. நம்ம வந்து ஒரு கப் வந்துட்டு இந்த கரைசல் வந்து எடுத்தோன்னா இதுக்கு வந்துட்டு 10 மடங்கு வந்து தண்ணி வந்து எடுத்துக்கணும். ஸோ நான் வந்து இப்போ எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு 40 to 50 டேஸ் வந்து ஆகுங்க. இன்ஸ்டண்ட்டாகவும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுவும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இதை நம்ம டேரெக்டாக வந்துட்டு வேர் பகுதிக்கும் கொடுக்கலாம். அதே மாதிரி செடிகள் மேலேயும் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். ஸோ இந்த லிக்விடை நம்மளோட செடிகளுக்கு வந்து கொடுக்கும்போது நம்மளுக்கு என்னென்னலாம் நன்மைகள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மண்ணை வந்துட்டு நல்லா வளமாக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்துட்டு செடி வந்துட்டு நல்லா செழிப்பாக இருக்கும். அதே மாதிரி பூக்காத காய்கறி செடிகளாக இருக்கட்டும், பூச்செடிகளாக இருக்கட்டும், நல்லா வந்துட்டு மொக்குகள் வச்சு பூக்கள் வந்து கொடுக்கும். அதே மாதிரி உதிராமையும் இருக்கும். பூக்கள் நிறையா வந்துட்டு கீழே வந்து உதிரி போகுது இல்லையா, அந்த பிரச்சனையும் வந்துட்டு இது சரி செய்யும். இதில் வந்து அதிகப்படியான வாசனை இருக்கிறதுனால நம்மளுடைய செடியில் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி பிரச்சனை வந்துட்டு இல்லாமல் இருக்கும். இது செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது வேர் பகுதிக்கு வந்து கொடுக்கும்போது மண்ணில் இருக்கக்கூடிய அந்த நத்தை, மரவட்டை இதெல்லாம் வந்துட்டு இதிலேருந்து வரக்கூடிய ஒரு காரத்தன்மை, இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எரிச்சலை வந்துட்டு அந்த நத்தைக்கெலாம் வந்துட்டு உருவாக்குறதுனால நம்மளுடைய செடிகளில் வந்துட்டு அந்த நத்தை, மரவட்டையெல்லாம் வந்துட்டு வரத்தை வந்துட்டு இந்த லிக்விட் வந்துட்டு தடுக்கும். ஸோ இந்த லிக்விடை பொறுத்த வரைக்கும் மண்ணுக்கு வந்துட்டு அதிகப்படியாக வந்து தர தேவையில்லை. ஒரு ஜக் அளவுக்கு வந்து கொடுத்தாலே போதும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு எரிச்சலை வந்துட்டு உண்டாக்கும்னு சொன்னாலையா, நம்மளுடைய தொட்டியில் வந்துட்டு நிறைய மண்புழுக்கள் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு இது வந்து விருப்பமாக இருக்காது. ஸோ அதனால் நம்ம வந்து கம்மியான அளவே வந்துட்டு மேலே மட்டும் மண் நனைகிற மாதிரி வந்து கொடுத்தாலே போதும். செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது நல்லா தாராளமாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அப்போ தான் அந்த வெள்ளைப்பூச்சி, அதுக்கப்புறம் அந்த அஸ்வினி பூச்சி இதெல்லாம் வந்துட்டு நல்லா கண்ட்ரோல் ஆகும். எறும்பு தொல்லை கூட இல்லாமல் இருக்கும். ஸோ இதை நம்ம செடிக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு நல்லா இந்த தண்ணியை வந்து வடிகட்டி வந்து எடுத்துக்கணும். அப்படியே நம்ம வந்து கொடுத்தோன்னா நம்மளுடைய ஸ்ப்ரேயரில் வந்து அதை அடைச்சிக்கும். நம்மளுடைய ஸ்ப்ரேயர் வந்து லாங் லைஃப் வந்து வராது. ஸோ நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் வந்துட்டு அந்த லிக்விடை வந்து ஊற்றிட்டு நல்லா வந்து செடிகள் மேலெல்லாம் நல்லா நனையிற மாதிரி வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம 10 days ஒன்ஸ் பண்ணும்போது நிறைய வந்துட்டு மொக்குகள் வைக்கிறத நீங்களே வந்து பார்க்க முடியும். நிறைய பூக்கள் வந்துட்டு உதிராமையும் இருக்கும் காய்கறி செடிகளில். ஸ்பெஷலாக வந்துட்டு இது ரோஸ் பிளான்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 days ஒன்ஸ் நம்ம கொடுத்துட்டு வரும்போது நிறைய பெருசான மொட்டுகள் இருக்கும். அதே மாதிரி நிறைய வந்துட்டு பூக்களும் வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இலைப்பேன் பிரச்சனையை வந்து கண்ட்ரோல் பண்ணும். நீங்கள் வந்து வெயில் நேரத்தில் வந்து ரோஸ் பிளான்ட்டை வந்து நல்லா கவனித்து வந்து பார்த்தீங்கன்னா மொட்டுக்குள்ளே இருந்து நல்லா குட்டி குட்டியான புழுக்கள்லாம் வரும். அது வந்து மொட்டுப்புழுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்துட்டு இந்த லிக்விட் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும். 10 days ஒன்ஸ் நம்ம வந்துட்டு எல்லா வகை செடிக்கும் இதை வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு வரலாம். சரி, இந்த லிக்விடை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம்.
ஸோ இந்த கரைசல் இப்போ வந்து தயாரிச்சிக்கலாம். இது தயாரிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்துட்டு வேணான்னு தூக்கி போடக்கூடிய ஆரஞ்சு தோலோ எலுமிச்சப்பழம் தோலோ இல்லைனா சாத்துக்குடி தோலோ இது எது ஒன்றா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா துண்டு துண்டாக வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நல்லா பொடி பொடியாக வந்து கட் பண்ணிக்கலாம். இது கூட வந்துட்டு நான் எலுமிச்சப்பழம் தோலும் வந்து போட்டிருக்கேன், சாத்துக்குடி தோல் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் எலுமிச்சப்பழம் தோல் போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்துட்டு நல்லா வந்துட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கரைசலை வேறு எதுக்கெலாம் நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்துட்டு மல்டி பர்பஸாக எதை க்ளீன் பண்ணுறதுக்காக இருந்தாலும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாத்திரம் விளக்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வீடு துடைக்க போகிறீங்களா அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அடுப்பு துடைக்க போகிறோமா அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஸோ டாய்லெட் க்ளீன் பண்ண போகிறோமா அதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸாக நம்ம வந்துட்டு இந்த லிக்விடை வந்துட்டு யூஸ் பண்ணலாம். வீடு துடைக்க போகிறீங்களா அந்த தண்ணியில் வந்துட்டு இந்த லிக்விடை வந்து சேர்த்து வீடு வந்து துடைக்கலாம். துடைச்சி முடிச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய் நம்ம கார்டனுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஆரஞ்சு தோல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி வந்துட்டு நீட்டமான ஒரு பாட்டில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலாக இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா வந்துட்டு ஏர் டைட்டாக நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கப்பு வந்து எடுத்துக்கலாம். கப்பில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆரஞ்சு தோல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து மெஷர் பண்ணி வந்து போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 5:1ன்ற ரேஷியோவில் நம்ம வந்து வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். 4லேருந்து 5 மடங்கு வந்துட்டு ஆரஞ்சு தோலோ சாத்துக்குடி தோலோ எடுத்துக்கலாம். ஒரு பங்கு வந்துட்டு வெல்லம் வந்துட்டு இந்த கப்லேயே வந்து சேர்த்துக்கலாம். இது கூட வந்துட்டு தண்ணி வந்து சேர்க்க போகிறோம். தண்ணி வந்துட்டு 10 மடங்கு நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அதிலே வந்துட்டு 10 மடங்கு வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்துட்டு நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 40 டேஸ் வரைக்கும் நம்ம நல்லா வந்துட்டு நொதிக்க விட்டுடணும். ஸோ இது நொதிச்சு வந்ததுக்கப்புறமா அந்த லிக்விடை வந்து எடுத்து தான் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான க்ளீனிங்க்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்டனுக்கும் வந்து யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு ஃபெர்டிலைசராகவும் இருக்கும், அதே மாதிரி பெஸ்ட் கண்ட்ரோலாகவும் இருக்கும். ஸோ 2 நாளுக்கு ஒரு தடவை எடுத்துகிட்டு நல்லா குலுக்கிட்டு வைக்கணும். ஸோ நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 40 டேஸ் வந்து வச்சிடலாம். 2 டேஸ் ஒன்ஸ் நம்ம குலுக்கிட்டு வைக்கலாம். 40 டேஸ் கழித்து பார்க்கலாம். ஸோ கரெக்டாக வந்து 40 டேஸ் ஆகிடுச்சு. நம்மளுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த ஆரஞ்சுலாம் நல்லா குழஞ்சி போய் வந்திருக்கு. ஸோ இதை தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்சுட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ அடுப்புலாம் வந்து க்ளீன் பண்ண போகிறோன்னா எந்த ரேஷியோவில் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1:3 ரேஷியோவில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த லிக்விடை வந்துட்டு நம்ம நல்லா ஊறின ஆரஞ்சு அந்த லிக்விட் இருக்கு இல்லையா, அதை வந்து 1 டம்ளர் வந்து எடுத்திங்கன்னா இது கூட வந்துட்டு 3 டம்ளர் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து எண்ணெய் பிசுப்பு வந்து கம்மியாக இருக்க மாதிரினா 3 டம்ளர் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்துட்டு பிசுப்பு வந்துட்டு அதிகமாக இருக்க மாதிரினா 1:1 ரேஷியோவில் நம்ம எடுத்து வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு எல்லா விதமான க்ளீனிங்க்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கார்டனுக்கும் வந்து யூஸ் பண்ணலாம். டெஃபினட்டாக இதை வந்துட்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இனியோட வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லான வகையில் இருந்ததுன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.